லண்டன் ஈத்ரோ டெர்மினல் 5க்கு வந்துட்டோம். பேக்கேஜ்லாம் செக்இன் பண்ணோம். எங்களுக்கு வந்து 8 சூட்கேஸ் அலோடு, 6 செக்இன் பேக்கு, 2 ஹேண்ட் லக்கேஜ் ப்ளஸ் என்னோட மெடிக்கல் கிட்டு, 2 வீல் சேரு எல்லாத்தையும் செக்இன் பண்ணிடலாம். இது எல்லாம் சொல்றது டிசேபிளாக இருக்கவங்க, டிசேபிள் கார்டு வச்சிருக்கவங்க. நார்மலாக வயசானவங்க டிசேபிள் கிடையாது. எல்டர்லி பீப்புள் நாட் கன்சிடர் அஸ் அ டிசேபிள். டிசேபிளுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக கவுண்டர்ஸ் நிறைய இருக்கும். டிசேபிளாக இருக்கவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணுவாங்க. என்னோட 2 வீல் சேரில் ஒரு வீல் சேர் நான் வரேன், ஒரு வீல் சேரை செக்இன் பண்ணுறேன். அதுக்கு தான் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு பெரிய பேக்கேஜ் போகிற இடத்துல தான் பண்ணோம். இந்த சீசனில் பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் இருந்தேன். எத்தனை பைலட்ஸ், எத்தனை க்ரூஸ் உள்ளே போகிறாங்க. அவங்க வந்து செக்இன் பண்ணிவிட்டு என்னை கொண்டு போய் மறுபடியும் என்னை போர்டிங் பாஸ்லாம் கொடுத்து, என்னோட வீல் சேருக்கு போர்டிங் பாஸ் கொடுத்து அழகாக நாங்கள் எல்லாம் போட்டு, நானும் சில்லியாவும் வெறும் எங்களோட லேப்டாப் பேக் மட்டும் தான் எடுத்து போகிறோம். இப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸில் நாங்கள் போன வீக்லேருந்து என்ன ஒன்றா எடுத்து போகலாம். நீங்கள் செக்இன் பண்ணுற ஹேண்ட் லக்கேஜாக நீங்கள் எங்கேயும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. செக்யூரிட்டி செக்கில் ஜஸ்ட் பேக் அப்படியே வச்சா போதும். அப்படியே செக்யூரிட்டி செக் பண்ணுது மிஷின். உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. லிக்விட் வந்து 2 லிட்டர் எடுத்து போகலாம். லிக்விட்லாம் வெளில வைக்க தேவையில்லை, பேக்கில் போட தேவையில்லை. டெக்னாலஜி ஈத்ரோவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கு. டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் வைக்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. டியூட்டி ஃப்ரீ ஷாப் பண்ணோம். டெர்மினலுக்குள்ளே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜும் அதிகமாக இருக்காது, சீப்பாகவும் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். ஈத்ரோ ஏர்போர்ட் வந்து ஃபுல்லி கிளாஸ்டு, நேச்சுரல் லைட்டில் தான் இருக்கும். அதுதான் பியூட்டி ஆஃப் டெர்மினல் 5. இது வந்து ரொம்ப அழகான டெர்மினல். ஒன்லி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மட்டும் தான் போகும். மற்ற 4 டெர்மினலில் எல்லா நாட்டு ஏர்கிராஃப்டும் போகும். இந்த ஏர்போர்ட்டில் 1300 ஏர்கிராஃப்ட் ஒரு நாளைக்கு ஃப்ளை ஆகுது, ஃப்ளை அண்ட் லேண்ட் ஆகுது. வேர்ல்ட்லேயே பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு, ரொம்ப அழகான ஏர்போர்ட் கூட. நீங்கள் எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டீங்க. டிசேபிளாக இருந்தீங்களா, உங்களை அழகாக கூட்டு போய் அதுவே ட்ரெயின் எடுத்து டெர்மினல்லேருந்து நம்ம ஏர்கிராஃப்ட் போகிற இடத்துக்கு வரலும் போகலாம். நான் B45 என்னோட கவுண்டர், என்னோட பகி இருக்க இடம். அதனால் B45க்கு ட்ரெயின் எடுத்து நாங்கள் வந்து போனோம். ட்ரெயினையும் நீங்கள் கவலையப்படாதீங்க, எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதனால் பேனிக்கே ஆக தேவையில்லை. நீங்கள் செக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எப்படியும் ஏற்றிடுவாங்க ஃப்ளைட்டில். அதனால் உங்களுக்கு சொல்கிறது, டிசேபிளாக இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் பேனிக்கே ஆகாதீங்க, ஹம்பிளாக அழகாக கவனிப்பாங்க. நான் ஏர்கிராஃப்ட்டை வந்தேன். பைலட் வந்து என்னோட வீல் சேருக்கு பேட்டரிலாம் செக் பண்ணிட்டு தான் பைலட் தான் என்கிட்ட பேசுவார். பேக் என்னோட வீல் சேரை இங்கே ட்ராப் அப் பண்ணிவிட்டு ஏர்கிராஃப்ட்குள்ளே போயிடுவேன். ஏர்கிராஃப்ட்குள்ளே போயிட்டு பாருங்கள் எவ்வளோ ஏர்கிராஃப்ட் க்யூவில் நிற்குது. நான் பார்க்கும்போது 70 ஏர்கிராஃப்ட் க்யூவில் நிற்குது. லைனாக அவ்வளோ பாருங்கள், லைனாக நிற்குது. ஒவ்வொரு டெர்மினல் 5 டெர்மினல் இருக்குது. 5 டெர்மினல்லேருந்தும் 2 ரன்வே இருக்கும். 2 ரன்ல ஏறும், 2 ரன்ல இறங்கும். இதை பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் லைட்ஸு, சீரியல் லைட் போட்ட மாதிரி லைனாக ஃப்ளைட்ஸ் நிற்கும் லேண்ட் ஆகிறதுக்கு. எவ்ரி 1.5 மினிட்ஸ்க்கு ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகும். இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணேன்னா, டிசேபிளாக இருக்கவங்க சோலோவா யாரோட உதவி இல்லாமல் எங்கே ஒன்றா ஃப்ளை பண்ணலாம், எது ஒன்றா செய்யலான்றதுக்காக நான் சொல்கிறேன். டாப் வியூலேருந்து லண்டனை காட்ட பாருங்க. சிட்டி ஆஃப் லண்டன் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற ஃப்ளைட் இருக்க ஃபெசிலிட்டிஸ். தேங்க்யூ.